இங்க ஒரு லேடி அவங்க வீட்ல வாங்குற எல்லா பொருளையும் ஃப்ரீ கூப்பன் யூஸ் பண்ணி தான் வாங்குறா. சோ இவ கண்ணுல எந்த கூப்பன் பட்டாலும் அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதே வேலையா வச்சிருக்கா. தெரியாம குப்பையிலேயே தூக்கி போட்டுட்டாலும் அந்த கூப்பனை கூச்சப்படாம பொறுக்கி எடுத்துக்கிறா. அப்படி இருக்கிற இவள வீட்ல சும்மாவே இருக்கான்னு அவளோட புருஷன் ஒரு நாள் திட்டிட்டு போயிடுறான். அதை கேட்டதுல இருந்து இவளுக்கு ஏதாவது சம்பாதிக்கணும்னு கோவம் வருது. அப்பதான் இவளுக்கு ஒரு ஐடியா தோணுது. அது என்னன்னா, இவகிட்ட ஏகப்பட்ட கூப்பன் இருக்கு, அதை வச்சு நிறைய பொருளை ஃப்ரீயாவே வாங்கிடலாம். சோ அந்த எல்லா கூப்பனையும் வெறும் $20 வித்தா கூட வாங்குறவங்களுக்கும் லாபம், இவளுக்கும் காசு வரும்னு யோசிக்கிறா. அதுக்காக யூடியூப்ல இன்ஃப்ளூயன்சரா இருக்கிற அவளோட ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேக்குறா. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வெப்சைட் ஓபன் பண்றாங்க. அதுல எல்லா கூப்பனையும் பல்கா அப்லோட் பண்ணி அதை சேல்ஸ் பண்றாங்க. அதுக்குன்னு ஒரு வீடியோவை ரெடி பண்ணி யூடியூப்ல போட்டு மார்க்கெட்டிங் பண்றாங்க. பார்த்தா இவங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஆர்டர் வந்து குவியுது. அந்த அளவுக்கு இவங்க கிட்ட கூப்பன் இல்லாதனால அந்த ஆர்டரையும் விட முடியாம என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. சோ அந்த எல்லா கூப்பனும் எங்க இருந்து பிரிண்ட் ஆகி வருதோ அங்கே டைரக்டா போயிடுறாங்க. அங்க வேலை பார்க்குற ஒருத்தனை இவங்களோட டீலுக்கு ஆசை காட்டுறாங்க. அவனும் அவனோட குடும்ப கஷ்டத்துக்கு இவங்க டீலுக்கு ஓகே சொல்லிடுறான். ஆக்சுவலா அங்க பிரிண்ட் ஆகிற கூப்பனுக்கு கம்பெனிஸ் ஒரு கவுண்ட் வச்சு தான் பிரிண்ட் அடிப்பாங்க. அதுல எக்ஸ்ட்ராவா பிரிண்ட் ஆகிற கூப்பன்ஸை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த டிஸ்போஸ் ஆகிற கூப்பனை திருட்டுத்தனமா இவங்க சேல்ஸ்க்கு வாங்கிட்டு வந்துடுறாங்க. சோ அது இவங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணி அது சேல்ஸ் ஆக நிறைய கம்பெனிஸ்க்கு நஷ்டம் வருது. அதை கண்டுபிடிக்க ஒரு ஆபீசர் படாத பாடுபடுறாரு. ஆனா இவங்க காட்டுல பணமழை கொட்டுன்னு கொட்டுது. அந்த காசை லீகலா மாத்த ஏகப்பட்ட லக்ஸரி காரு பிளைட்னு வாங்கி இவங்களோட கராஜ்ல ஒளிச்சு வச்சிருக்காங்க. அப்ப கூட இது எல்லாமே பெரிய கிரைம்னு தெரியாமலே செஞ்சுட்டு இருக்காங்க. கடைசியில அவரும் எங்கெங்கயோ சுத்தி ஒரு வழியா இவங்களை கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப அவங்களை ஜெயில்